வீரனோ நெத்திலி மீன் கண்ணோ கார பொடி முகமோ கெளுத்தி மீன் மனமோ சென்னாங்குன்னி இது வீணாங்கிட கையில் சிக்காதிட அவர் ரக்கடச்சதானிட ஏன் தோழி அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டாதும் சான்ஸ் மீன் குழம்ப போல வணக்கம் பொண்ணு கட்டு மரத்த போல உன சுமக்கும் கண்ணு சலோமியா சலோமியா எல்லாருக்கும் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எங்கள் அண்ணன் திருமானனுக்கு அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நம்ம ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் பாக்கியா சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்தது. எங்கள் சித்தப்பா சபேஷ் முரளி அவருக்கும் நன்றி. எனக்கு குத்து இசையமைப்பாளராக பேர் வாங்கி கொடுத்த எங்கள் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நீங்கள் ஆரம்பித்தது இன்னும் எனக்கு சென்டிமெண்ட்டாக நல்லா போயின்னு இருக்கு சார், ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த கணேஷ் பாபு சார், வி கணேஷ் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஆசான் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் பக்கத்தில் மேலே அவர் குப்பசாமி அண்ணனுக்கும் நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் நன்றி. எட்டு சார் நன்றி நன்றி. லியோனி சார் ரொம்ப நன்றி சார். அந்த இந்த படத்தில் கதாநாயகன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த ஹீரோயின் மேம் காயத்ரி மேம் ஐ வாண்ட் ஸோ எல்லாரும் மேம் மேம் ஸோ காயத்ரிக்கு ரொம்ப நன்றி. அந்த கோ ப்ரொடியூசர் மேம்க்கும் ரொம்ப நன்றி. பாரிஸில் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ணன் நமக்கு நன்றி. ஸோ முக்கியமாக நான் வந்தது டைரக்டர் வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு அரங்கமான் நனைந்த நல்ல ஒரு பலத்த கரோஷம் கொடுங்க. ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அந்த இப்போதுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நேர்த்தி ரொம்ப அழகாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மனமான வாழ்க்கை. ஸோ அப்பாவை வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவோட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த அரங்கமே அதிர மாதிரி அப்பாவுக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க. அந்த மாநிலமுக்கு பறை பெரிய அளவில் வெற்றி பண்ணணும். பறை இசை பற்றி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசையெல்லாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுலேருந்து. ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும். கிட்டார் இருக்கும், பியானோ இருக்கும், சாக்ஸபோன், ட்ரம்பட் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது. அதில் வந்து கடம் பானை இருக்குல்ல, கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது, சித்தார் வந்தது, வீணை வந்தது, தபலா வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தவில் வந்தது, உரிமை மேளம் வந்தது. நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா, ஸோ ஒரு பறை இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையுமே இந்த பறை இசை ஒலிக்கும். நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம், அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறை இசை தான் கொடுத்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க. அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிஆர்ஓ சத்ய சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வன்னியரசனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சின்ன ரெக்வஸ்ட் சார், தேவா சார் ஒரு மியூசிக்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு 2 லைன் எங்களுக்காக நீங்க பாடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். அதாவது அப்பா
அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் மனசில் கவலையாக இருந்தாலும் அவரோட குரல் கேட்டால் அந்த அரங்கமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே எல்லாம் வைப்ரேஷனில் இருப்பாங்க, எல்லாமே சந்தோஷன்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அதில் இப்போ ஜானி மாஸ்டர் சொன்னார், அது சலோமியா சாங். என்ன மாஸ்டர் பாடலாமா? வீரனோ நெத்திலி மீன், கண்ணோ கார பொடி, முகமோ கெளுத்தி மீன், மனமோ சென்னாங்குன்னி, இது வீலாங்கிட கையில் சிக்காதிட அவர் ரக்கரச்சதானிட ஏன் தோழி அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டாதும் சான்ஸ் மீன் குழம்ப போல வணக்கம் பொண்ணு கட்டு மரத்த போல உன சுமக்கும் கண்ணு சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா வர ஸ்டைல பாருடா எல்லாம் சேர்ந்து சலோமியா சலோமியா. நன்றி மாஸ்டர், தேங்க்யூ 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 so much சார். கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜ் வைப் ஆயிடுச்சு. ஜானி மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்ரீகாந்த்.